நிறைந்திடுமோ அங்கு தேச ஜனமெல்லாம் ஒப்புவாரோ நிறைந்திடுமோ எப்பத்தான் பெற்றெடுக்கணும் பிள்ளை அது தன்னோடு பிறக்கணும் பிறவி அது அடுத்தவர்கள் குழந்தையது பாலூட்டி சீராட்டி ரோராட்டி வளர்த்திட்டாலும் தன்னுடைய பிள்ளையாக மன்னனுடைய இடம் அதிலே அல்லனாக கண்ணிரா சொல்லும் வேளை பெற்றெடுக்க வேண்டும் பிள்ளை தன்னோடு பிறக்க வேண்டும் பிறவி அடுத்தவர் பிள்ளை எல்லாம் பாலும் தேனும் ஊட்டி வளர்த்தாலும் தன் பிள்ளை ஆகாதல்லவா அது தன் பிள்ளை ஆகாதல்லவா அதுபடி பேசுவா பண்ணவன் என்ன பாவத்தை செய்தானோ என்ன கருமத்தை செய்தாரோ இறைவன் அவனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கவில்லை என்று முன்னால ஒன்று பேசுவான் பின்னால ஒன்று பேசுவான் அப்படி ஆனாலே நாம் இனி என்ன செய்யலாம் எந்த விதமானாலும் பிள்ளை ஒன்றுதான் வேணும் என்று அந்த நாகக்கன்னி பெண்கொடியால் பிடிவாதமாக இருக்கிறார். அப்படி பிள்ளை வரம் கொடுக்கணும்னா எப்படி முடியும்? எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்று ஒருவன் இருக்கிறார். திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள், உரைப்பார்களே. அங்குமிங்கும் ஓடினாலும் அதை எதை செய்தாலும் குலதெய்வத்திற்கு குறை என்பதை வைத்து விட்டால் குடும்பத்திலையும் குறை இருக்கும் என்பது உண்மை. அப்படியானால் இந்த உலகத்திற்கே குலதெய்வமாய் விளங்குபவன் ஆதி அண்டமில்லாத அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை இந்த உலகின் ஈடு இணையில்லாத இறைவனாய் விளங்கும் ஆதி சிவபெருமான். அந்த சிவனாரை நினைத்து நீங்கள் சிவனாரை தான் நினைத்து சிவதேவம் அந்த சிவனுடைய அருளா செல்ல பிள்ளை ஒன்று அந்த பகவானை பாரதவோ நீங்கள் ஒரு பெண் பிள்ளை வரந்த அந்த வண்டீரி இடம் அதிலே ஜோதிடல் சொன்ன வேலை நாகலோக மந்திரி நாக முடி அரசனிடம் ஆண்டவனை தான் நீ இணைந்து அருள்தவம் செய்து வந்தார். ஆண்குழந்தை வரமும் உண்டு சிவனாரை தான் நினைந்து சிவரவம் செய்து வந்தார். ஏற்றவரம் கிடைக்கும் என்று அந்த நாகராஜன் இடமதியிலே மந்திரிதா சொன்ன போது ஒரு பிள்ளைக்காக பெரியதவும் அவன் தலையதிலே மொட்டையிட்டு குளித்து நீராடி மறுமாத்து தான் உடுத்து
சிரசு வேண்டிய கட்டவலாக ஊரமெல்லாம் ஒளித்தோல ருத்திராஜ மாலை இட்டு ஆரவமில்ல ஆரனில குளிய வெட்டி சாணி ஒன்று தரை ஒழுகி சந்தன கோலம் போட்டு அந்த கோலமிட்டு நல்ல குளவாலை ஆமை நல்ல பலகை போட்டு அதன் மேலே அவனத்துக்கு மேலே எல்லோ செப்பு குடம் வைத்தானையா செப்பு குடம் செவ்வளனி செவ்வளனி தேங்க மேலே எலுமிச்சோங்கனிய வைத்து எலுமிச்சோங்கனி மேலே கொலுமிச்சோங்கனிய கொலுமிச்சோங்கனி மேலே கோழி முட்டை பந்து கோழி முட்டை பந்து மேலே கொட்டப்பாக்கு வைத்தார் கொட்டப்பாக்கு மேலே எல்லோ கொடுமிளகு வைத்தானையா கொடுமிளகு மேலே எல்லோ மேலே சிறுகடுகு வைத்தானே சிறுகடுகு மேலே எல்லோ செவ்வரலி புஷ்பம் வைத்து அந்த செவ்வரலி புஷ்பம் மேலே செம்பு ஊசி தானோ நாட்டி உச்சந்தாலை மேலே ஒரு காலம் ஊசி மேலே ஒரு காலம் தலைகீழாய் தவம் புரிந்தார் 12 வருட பக்தனாக தவம் இருந்தார் வருட காலம் பக்தனை போல் தவம் இருந்தார் 12 வருட காலம் தவம் இருந்தான் 12 வருடம் தவம் இருந்தாலும் குழந்தை கிடைச்சிருமா? இறைவனுடைய அருள் கிடைக்கும், அதனால் வேண்டிய வரம் கிடைக்கும். 12 வருடம் இருந்த தவம், உண்ணாமல் உறங்காமல் உண்பதை துறந்து உடையவனை நினைந்து உன் உறக்கம் மறந்து சிவமே தஞ்சம் என்று தவம் இருக்கிறார். 12 வருடம் தவம் இருந்தான் அல்லவா? அந்த தவத்தினுடைய மகிமையாலே 13ஆம் வருடம் தன்னரிலே பகவானோட அருளாலே ஆடாத கைலாசம் அங்கும் இங்கும் ஆடுவதையா அசையாத கைலை மேலே அக்கினி சோலையாக வீசுதையா கண்டாளே பார்வதியா பாரமுடன் எது செய்தார் ஒரு நாளும் இல்லாத திருநாள இருப்பதல்ல இந்த ஆடார கைலை மேலை அங்கும் இங்கும் ஆடுதல்ல அசையாத கைலை மேலை இனி சோலையாக எரியுதையா அந்த பகவானோட இடமதியிலே ஆதிசக்தி கேட்ட போது வாடி அம்மா உமைய வேட
வார்த்தை படி சொல்ல கேளா யாரோ ஒரு மானிடல்டா என்னை நோக்கிதான் இருக்கா அவ தவத்தினுடைய மகிமையாலே 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 கைலை வரையாடுதடி ஆடுதடி தவத்தினுடைய மகிமையாலே மகிமையாலே மகிமையா கைலை வரையாடுதையா ஆடுதையா தமத்தினுடைய மகிமையினாலே கைலாய மலை ஆடுகிறது ஆடுகிறது அசைகிறது. இப்படியானால் அந்த மானிடனுக்கு வரம் கொடுக்க நாம் போனோம். போக வேண்டும் அம்மா. பரீட்சை எழுதுனா மார்க் போடணும்ல அப்பன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமான்னு தெரியும். விரதம் இருந்தா அந்த விரதத்தினுடைய பலன் கிடைக்கணும். தவம் இருந்தா கடவுள் வந்து ஆகணும். 12 வருட காலம் அண்ணன் தண்ணி உண்ணாமல் ஆகாரம் அருந்தாமல் உண்ணாது உறங்காது உடையவனை தான் நினைந்து உட்கார்ந்த இடம் எழுந்தறியாமல் அனுதினமும் சிவமே சிவமே சிவமேன்னு இருந்தா அந்த சிவம் வரணும். அதனால் 13ஆம் வருடம் சிவனார் பட்டவன் சொல்கிறார் உமையால் பூலோகத்திலே மானிடன் என்னை நோக்கி டோம் வருகிறான் அவனுக்கு நான் வரம் கொடுக்க வேணும்னு சொல்லுகிறார். வேண்டும் என்று உரைக்கிறார். படியளக்கும் புதுமைதான் நான் பார்த்ததுண்டு வரம் கொடுக்கும் புதுமை நான் கண்டதில்லை அறிந்ததே இல்லை. உங்களோடு வாரேனையா குட்டி கொண்டு போங்களையா ஆதிசக்தி சொன்னபோது ஈஸ்வரான சிவபெருமாள் நம்ம இருவேரும் போக வேண்டாம் தொண்டு செய்யும் நல்லியா வரவழைத்தார் சிவனா வாரமுள்ள நந்திய தேவா வார்த்தை படி சொல்லை கேளா தவம் இருக்கும் அனிடனை கைலை மலையே அழைத்து வாயா சிவனாரா சொன்ன வேளையே அந்த வார்த்தை காதில் கேட்டு அப்படியே ஆட்டம் என்று சம்மதித்து நந்தி தேவன் மாறானே புலோக சிவையிட அத்துவான கானகத்தில் ஆலரவம் இல்ல வனமதியில அது தவம் இருக்கும் தவசிராஜனைய நாளபுறம் தேடி வர சிவனுடைய அருளாலே நம சிவாய